ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவன் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஒரு வீட்டுக்கு வந்துட்டேக்கா. நான் இந்த மேரேஜை வந்துட்டு என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டேக்கா. அப்போ அந்த பையனோட பாட்டியுமே சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட, என்னோட பேரே வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு அப்ராடுக்கு போயிட்டாமா உன்னை பார்க்காமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டிக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் தான் அங்கே இருக்கிறதுக்காக போகிறா. அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஜியான் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறான் நாட்டுக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட், ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்க்க போகிறீங்களா பாஸ் அப்படின்ட்டு சொன்னதும், நான் அவளெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், காசுக்காக மேரேஜ் பண்ணுறவ கூட நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே காரில் போயிட்டுருக்கான். பிறகு அசிஸ்டண்ட்டை, நான் வந்து ஒரு பொண்ணை தேட சொன்னேனே என்னாச்சு, டேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கான் போல். அப்போ அங்கே அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிட்டு, நீ இப்படிலாம் வந்து எது தப்பான முடிவுலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த சாங்கை நீ கேட்டுப்பாரு, நானே வந்துட்டு சிங் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு அந்த சாங்கையுமே வந்துட்டு அவங்க வந்து ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். இப்போ தான் அதை நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே காமிக்கிறாங்க, அதே சாங்கை தான் வந்து பாடிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு சிங்கர் ஆகணும்னு பெரிய ஆசை போல் அங்கே ஆடிஷனுக்கு உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே உள்ள நம்ம ஹீரோங்க போகும்போது என்ன இந்த சாங் உள்ளே கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக கதவை திறந்து போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நீ யார் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், பாஸ் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, இவங்க தான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்ப போகிறான். அப்போ பாட்டி இங்கே கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்க, மரியாதையோடு அதே வீட்டில் இருந்துக்கோ, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவனுக்கு வேறு வழி இல்லாமல் பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே கால் பண்ணி, அவன் வந்து உன்னை ஏதாச்சும் தொல்லை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, நீ என்கிட்ட சொல்லுமா, நான் கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் திரும்ப வந்து மீட் பண்ணிட்டு, நீ இப்போ இந்த சாங்கை பாடிட்டு இருந்தியா அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒன்றும் பாடலை நம்ம சொல்கிறா. சரி நீ இப்படிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நான் இதுக்கெல்லாம் மயங்கிற ஆள் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. உன்னை யார் வந்து அப்ரோச் பண்ண போகிறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே, காசுக்காக நீ எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவ அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் காசுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் வந்து நீ நினைக்கிற மாதிரி உன்னை நான் எப்பயும் அப்ரோச் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஓ அப்படியா, சரி ஓகே, அப்படின்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் 1 இயருக்கு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், பாட்டியுமே எப்படியாச்சும் சரி கட்டிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கவும், அப்படின்னா நான் சொன்னது தானே உண்மை, என்னை அப்ரோச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. உண்மையிலே இவன் வந்து என்னை அப்ரோச் பண்ண போகிறது கிடையாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா ஆடிஷன் கொடுக்கறதுக்காக. நம்ம ஹீரோவுமே அந்த மியூசிக் கம்பெனியை வந்துட்டு விலைக்கு வாங்க சொல்லியிருப்பான் போல். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மியூசிக் கம்பெனியை விலைக்கு வாங்கியாச்சு பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போகிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பார்த்தியா எவ்வளோ பெரிய வந்து இடத்துக்கு போய் ஷாப்பிங் பண்ண போகிறா, பெரிய பேராசை பிடிச்சவன்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே ஒரு ஓல்ட் லேடி கீழே விழுக போகிறாங்க, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே காசு வேற கொடுத்துட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ உண்மையிலேயே நல்ல பொண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ ஏன் போயிட்டுருக்கும்போது ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வர பொண்ணு மேலே போய் இடிக்க போனதுமே ஹீரோ தான் வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஏன்னா பார்த்தாலாம் போக மாட்டியா, அடிபட்ட போது நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி பாஸ் இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. இவனுமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஆடிஷன் கொடுக்க உள்ளே வந்தா. ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் சாங் பாடியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே மொமோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோயினை பார்த்து, இவ வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஒரு பெரிய சாங் பாடியிருக்கா, ரொம்ப ஹிட்டாக இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கவுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் இதை பற்றிலாம் இங்கே ஒன்றும் பேச தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு அப்போவே உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கிறோன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே வெக்கம் இல்லாமல் இப்படி வந்து திரும்ப சிங்கர் ஆகணும்னு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆளெல்லாம் இங்கே வரதுக்கு தகுதியே கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணதும், இது ஆடிஷன் கொடுக்குற இடம், இங்கே யார் வேணாலும் பாடலான்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆள் வரக்கூடாது, நான் இங்கே எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விடும்போது நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். உனக்கு என்ன எதோ அடியெல்லாம் படலை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மூமு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஏன்னா இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், சப்போர்ட் பண்ண வரல, இங்கே வந்து ஆடிஷன் தானே கொடுக்குறாங்க, யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றத சொன்னதும், ஆனால் இவ கொடுக்கக்கூடாது, உன்ன மாதிரி ஆளும் இங்கே வரக்கூடாது, நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா, நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு
காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்துட்டு உள்ளே போகலாமா அப்படின்றத கேட்டதுமே அந்த வேர்டை கேட்டது பயந்து போயிடுறா. அப்போ தான் புரியுது இந்த கம்பெனியோட நியூ பாஸே வருதான்னு சொல்லிட்டு உடனே வந்து ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு உங்களை அடையாளம் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்டையுமே நீ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் சும்மா வந்து உன்ட்ட விளையாட்டுக்காக பேசிகிட்டு இருந்தேன், நீ உள்ளே போ ஆடிஷன் கொடுக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஹேண்ட் ஷேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஹீரோ வந்துட்டு அவளை இக்னோர் பண்ணிடுறான். அவள் அங்கேருந்து போக சொல்லிடுறான். அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ என்ன குடும்பமானத்தை வாங்கணும்னு வந்திருக்கியா, எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓ நான் வந்துட்டு என் மேலே அக்கறைப்பட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சேன், உன்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணியிருக்கியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போகிற லெவலுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே போய் ஆடிஷன் கொடுக்குறா. அப்போ அங்கே மேனேஜர்கிட்ட இவ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லி வச்சிட்டா போல், அவள் சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த மோமோ சொல்கிறா நம்ம ஹீரோயின்கிட்ட நீ ரொம்ப உண்மையிலேயே நல்ல சிங்கர் தான், பட் எப்பயுமே இந்த வேர்ல்டுக்கு வந்து அது தெரிய போகிறது கிடையாது, நீ என்னோட பேக்கப் சிங்கராக தான் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நீ என்ன பழசு எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட சாங் ஃபைலை இவ வந்து திருடிட்டு இவ தான் அந்த சாங்கை பாடினதான் வந்துட்டு உலகத்திட்ட வந்து போய் சொல்லி ஏமாத்திருக்கா போல். நம்ம ஹீரோயினையுமே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி மிரட்டியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே பேசாமல் அமைதியாகிடுறா. இப்போயுமே அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்லேயுமே வந்துட்டு அவள் சைன் பண்ணி கொடுத்துடுறா. பிறகு நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட்லாம் படித்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்டுமே இதே மாதிரி தான் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க போல். நம்ம ஹீரோ ஒருவேளை நான் தேடிட்டு இருக்க பொண்ணே என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து பாஸ் அங்கே வந்து சாங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் போய் ஒரு தடவை பாருங்களேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அங்கே அந்த மோமோ பாடிட்டுருக்கா. பட் மொக்கையாக பாடுறா. நம்ம ஹீரோயின் பின்னாடி இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. உன்னால் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து என்னை முன்னாடி பாட வை, அதுக்கப்புறம் நீ வந்து பாடு அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. இவ போய் பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பாட்டோட சவுண்டை கேட்டுட்டு வேமா அங்கே உள்ளே ஓடி வந்துட்டுருக்கான். ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே மோமோ தான் இருக்கா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை நீ பாடினது போதும்னு சொல்லிட்டு இவன் வந்து துரத்தி ஓட்டிட்டு இவ வந்து நின்றுப்பா போல். அங்கே அவளை பார்த்ததுமே அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக இவ்வளோ நாள் கழிச்சு நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ நாள் ஆச்சு நான் உன்னை பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ஒருவேளை இவங்கள இருந்தால் லவ் பண்ணிட்டு இருக்காரு போல் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. நம்ம ஹீரோ நீ என்னை மறந்து போயிட்டியா, நான் தான் உன்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் அவளுமே வந்துட்டு அங்கே ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. ஆமாம் இந்த சாங்கை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ எங்கே போன, திடீர்னு காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் சொன்னதும் என்னால் அந்த டயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஆனால் இப்போ அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ உடனே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், நான் பெரிய வந்துட்டு சிங்கர் ஆகணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து அதை பார்த்துட்டு வேமா அங்கேருந்து போகவுமே நம்ம ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். நைட்டு வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன இன்னைக்கு நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டதும் எதுக்காக நீ அப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் நீ ஜெலஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கியான்னு கேட்டதும் நான் ஏன் ஜெலஸாக ஃபீல் ஆக போகிறேன், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஸோ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இருப்பீங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுச்சு, ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மேரீட் ஆனவர், என்னோட நேமும் சேர்ந்து இதில் வந்துட்டு அடிபடக்கூடாது, வெளியே நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் ஏதாச்சும் வேலை பண்ணி வச்சு, ஸோ நீங்கள் வந்து என்னை விட்டு பிரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போகிறா. வேமா நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு எப்பயுமே உன்னோட பேர் வந்துட்டு அசிங்கப்படுற மாதிரி நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் இவ்வளோ நாள் கழிச்சு அவளை வந்துட்டு மீட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ஏன் அந்தளவுக்கு ஹாப்பி இல்லை, ஆனால் இவ கூட இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டுடியோக்கு போயிருந்தா. அப்போ அந்த மோமோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ண வேணாம், நீ இங்கேருந்து கிளம்பி போனா உனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்றேன், உன்னோட லைஃப்பை நீ செட்டில் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் ஏன்னா நேற்று வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இதுக்காக இங்கேருந்து துரத்துறேன்னு சொன்னதும் உன்னோட தேவை ஒன்று எனக்கு தான் தேவை கிடையாது, நீ வந்துட்டு இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேயே யார் கூட வேணாலும் போய் ஸ்லீப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேலையை கூட பண்ணலான்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அடிப்பேன்னு சொன்னதும் வாயை வந்துட்டு அடக்கி பேசிக்கோ, இல்லைனா திரும்பவுமே கணத்தில்
கோவத்தில் அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா இவன் என்னை அடிச்சிட்டா அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா போட்டதுமே நம்ம ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன இவளை அடிச்சியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ, ஐ திங்க் இவளுக்கு என் மேலே க்ரஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவன் வந்து வேறவங்க என்கிட்ட பேசினா வந்துட்டு இப்படி கோவப்படுறான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, இவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீ இப்படிலாம் வந்துட்டு அடிக்கக்கூடாது, நீ ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து பேசலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மனசில், நேற்று வரைக்கும் என்னோட வந்துட்டு யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு பாரு என்ன மாதிரி பேசுகிறான் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோட்ட, நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ தேங்க்ஸ்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு இவ்வளோ இப்படி வந்து அடிச்சேன்னா நீங்கள் ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றலாம்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே நம்ம ஹீரோ, ஐ திங்க் இவளுக்கு ரொம்பவே வந்துட்டு எம்மில் க்ரஷ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவள் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதும் அப்போ நம்ம ஹீரோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அவகிட்ட, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சில ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், அப்போ எனக்கு நீ அட்வைஸ் கொடுத்தா அதுலேருந்து வெளியே கொண்டு வந்த, நீ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா அதே மாதிரியே வந்துட்டு எனக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா, நானுமே ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நான் வந்து முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டூடியோவில் வந்து சிங்கிங் பண்ணிட்டு இருக்கதை நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அவளும் அவங்க ஃப்ரெண்டுமே அதை பார்த்துட்டு, இவங்க இருந்தால் எனக்கு வந்துட்டு பெரிய டேஞ்சர் ஆயிடும்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் அங்கேருந்து துரத்தி விடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கு. பிறகு அவளோட பேச்சை கேட்டுட்டு அவள் நெக்லஸை வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோயினோட ஜாக்கெட்டில் அவள் போட்டு விட்டா. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி, மோமோ உன்னோட கழுத்தில் இருந்த நெக்லஸ் எங்கே காணும் அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ வரைக்கும் போட்டிருந்தேனே எங்கே போச்சுன்னு தெரியல, யாரோ இங்கே இருக்கதான் எடுத்திருக்காங்க, முதல் எல்லாரோட ஜாக்கெட்டையுமே செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினையுமே உன்னோட ஜாக்கெட்டை காமின்னு சொன்னதும், நான் எங்கே எடுத்தேன், நான் ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது எனக்கு உண்மையில தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவளோட கேபினுக்கு அங்கே போகிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ஆளை காணோம். அவகிட்ட சாரி கேட்டுட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருக்கான் போல். அங்கே சில கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் இருக்கவுமே அதை அவன் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் இங்கே வந்துட்டு வெளியே வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவர் அங்கேருந்து போக வேண்டியதாகிருது. எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டுட்ருக்காங்க. எங்கள் யார்ட்டையுமே அது இல்லை, ஸோ வந்துட்டு உன்ட்ட தான் இருக்கும், ஒழுங்காக வந்துட்டு உன்னோட ஜாக்கெட்டை வந்துட்டு செக் பண்ணி காமி அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் திருட கிடையாது, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், இப்போ உனக்கு தெரியுதுல்ல, ஆனால் வந்துட்டு யாரும் உன்னை நம்ப போகிறாங்க பாரு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, நீங்கள் எதுக்காக இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட நெக்லஸை வந்து இவ தான் திருடி இருக்கா, வேறு யார்ட்டையுமே இல்லை, ஜாக்கெட்டை வந்து செக் பண்ண சொன்னால் மாட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நீ எடுத்தியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதும், நான் ஒன்றும் எடுக்க கிடையாது, இவ பொய்யா வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் பொய் பேசுகிறேன்னா நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே செக் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தாங்க ஜாக்கெட்லேருந்து அந்த நெக்லஸ் கிடச்சதும், பார்த்தீங்கல்ல இவ தான் திருடி இருக்கா, இவளை இதுக்கப்புறம் இங்கே வேலையெல்லாம் வச்சிருக்கக்கூடாது, வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் எடுக்க கிடையாது, அப்படி என் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எதுக்கு, இங்கே தான் வந்துட்டு நம்ம முன்னாடியே கண்ணு முன்னாடியே தான் அவள் எடுத்ததை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே, நான் வந்துட்டு உனக்கு 2 months சேலரியை வந்துட்டு கட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அழுகியே வந்துடுது. நம்ம மேலே நம்பிக்கை வைக்காம அவள் பேச்சை கேட்டுட்டு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட, நீங்கள் வந்துட்டு விசாரிக்க சொன்னீங்களா அவங்கள பற்றி, அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட் தான், ஆனால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் வந்து எதுக்காக வந்து பாதியிலே வந்து காலேஜை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுகிட்டே ஹீரோ வந்து இன்னுமே வந்து நீ நல்லா விசாரி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே மோசமானவே, நீ வந்துட்டு எப்படி எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவுமே அதே பாருக்கு தான் அவங்க ஃப்ரெண்டோட வர்றான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு ஆனால் என்னை வந்து மீட் பண்ண விரும்பலை, ஆனால் உன்னோட ஒய்ஃபோடவே சேர்ந்து இருந்துட்டுருக்கியா, ஏன்னா நீ அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ வேற பேசாம வா அப்படின்ற சட்டி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ என்ன உன்னோட லவரோட இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நீ எனக்கு ஹெல்ப்பாக பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே கடிச்சு வேற வச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்து அவளை வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்து படுக்க வச்சுட்ருக்கான். அப்போ
ஹீரோயின் அவன் வந்து என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என் மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டான், இருந்தாலும் எதுக்காக எனக்கு வந்துட்டு அவன் மேலே கோவம் வர மாட்டுது, பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது கையை வேற பிடிச்சிட்டு விட மாட்டா, இங்கவே தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும் யாருன்னு தெரியுது, எல்லாம் என் மனசில் இருக்காள் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் தூங்கிட்டு இருக்கவும் இவன் வேகமாக எந்திரிச்சு அவளை செக் பண்ணி பார்க்குறா. நல்ல வேளை எதுவும் நடக்கலடா சாமின்னு சொல்லிட்டு வேகமாக அவளோட ட்ரெஸ்ஸு செப்பலெல்லாம் தூக்கிட்டு அவங்க இருந்து ஓடுறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி முழிச்சு தான் இருப்பான் போல், அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு மோமோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து திரும்ப அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரவ சொல்கிறா. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி, நேற்று வந்து நீங்கள் செக் பண்ண சொன்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாச்சு பாஸ், அது எங்கேயுமே இல்லை, அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிட்டுருக்கு. என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்றத கேட்டதும் மேடம் எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல பாஸ் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போய் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கா. அப்போ அங்கே அப்படியே வந்துட்டு மேலே வந்து அது எல்லாமே விழுக வந்துடுது. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். இப்போ அங்கே கீழே ஆணி எல்லாமே கலண்டு கிடக்கிறத பார்த்துட்டு வேணுனே வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், எதுக்காக நீ இன்னும் என் மேலே இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க, நீ என்ன உன்னோட சம்பளத்தை வந்து நான் கட் பண்ணிட்டேன்ற வாசி கோவப்படுறியா, நீ எவ்வளோ பெரிய பாஸோட ஒய்ஃப், நீ எவ்வளோ காசு வேணாலும் வந்துட்டு செலவு பண்ணலாம், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் லவ்வருக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போகிறா. அங்கே கதவை வந்து திறந்து பார்த்தா ஆல்ரெடி லாக் வேற பண்ணி வச்சுட்டாங்க போல். நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு வரும்போது அவன் பார்த்தா ரொம்ப பயந்து போய் அப்படியே வந்துட்டு விறுவிறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. அவங்க அப்பா எப்பயுமே நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார் போல், இருட்டான அறையில் அடைச்சி வச்சு. ஸோ அதனால் அவனுக்கு இருட்டுனாலே பயன்ற வாசி இப்படி ஆகிருக்கு. அப்போ அங்கே வெளியே பார்த்தா அந்த மூமோ அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அவன் மேலே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திருடின பழியை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அவங்க கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட அவ இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி வேமா அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்கிறா. அவளோட ஐடியா என்னென்னா நம்ம ஹீரோவை வந்து அவள் தான் காப்பாற்றின மாதிரி வந்துட்டு நடிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஐடியா பண்ணுறா. அதே மாதிரியே நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பக்கத்தில் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா இவ தான் இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நேற்று வந்துட்டு சியாலில் இருந்தா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் மறந்து போயிட்டீங்க, நான் தான் உங்கள் கூட இருந்தீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியாத யார் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஆமாம்மா நான் மறந்து போயிட்டேன், நீ தானே இருந்த அப்படின்றத சொல்கிறான். இவளோட பொய் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டான் போல். சரி நைட்டு நான் மட்டும் சொன்னேன் 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு, நீ என்ன அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்டதும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கால் வந்துடுது. அவங்க அப்பா தான் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு கிளைண்ட்டிட்ட வந்துட்டு நீ சைன் வாங்க போகணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே பாரில் போகும்போது அவகிட்ட அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ அவசரப்பட்டுட்ருக்கேன், உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவள் கால் பண்ணி வர வச்சுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே இன்றைக்கி நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஒரு கான்ட்ராக்டில் நான் வந்துட்டு சைன் வாங்கணும், ஸோ இவங்க கூட சேர்ந்து நீ ஒன்றா இருக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு என்ன தெரிஞ்சிட்ருக்கா, நீ எதுக்காக நீ யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது உன்னை யார் இங்கே விட போகிறாங்கன்னு சொன்னதுமே ட்ரிங்க்ஸை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு நீ ஏன் வேணாலும் அவங்ககிட்ட போன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவளை அங்கே வம்பு பண்ணி பிடிச்சிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றிட்டு இவளை நீங்கள் வந்து எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்குள்ளே ஆனால் வந்துட்டு அவட்ட தப்பாக நடக்குங்களையுமே நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நீங்கள் வந்து தேவையில்லாமல் இவட்ட வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் இருந்துக்கோங்க, இல்லை உங்கள் நிலமையெல்லாம் வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் யாருன்றத சொல்கிறான். பட் யாருமே நம்ப மாட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி அவங்க கம்பெனியிலலாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே உடனே வந்துட்டு எல்லாருக்குமே கால் வர ஆரம்பிச்சிருது. அப்போ தான் புரியுது இவன் உண்மையிலே வந்துட்டு இந்த ஜியான் குரூப்போட வந்து ஹெட் இவன்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க, சாரி கேட்குறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து மனசுலேயும் நீ வந்து என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நீ தான் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டுன்றதுமே எனக்கு தெரியுது, ஆனால் நான் இப்போதைக்கு உன்ட்டு அதை நேரடியாக சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எந்திரிச்சு போனதுமே இவன் வேகமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, உங்களோட லவ்வர் இருக்கும்போதுன்னு சொன்னதும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு நீ செகண்ட் சான்ஸ் கொடுப்பியான்னு சொன்னதும் நான் யாருக்குமே செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இறந்து போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அங்கே மொமோ கூப்பிட்டு நீ எனக்காக அந்த சாங்கை திரும்ப பாடி காமிக்க முடியுமான்னு கேட்டதும், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு அதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், ஸோ என்னோட வாய்ஸ் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. ஸோ ஓகே அப்படியா, சரி ஓகே இந்த இடத்த பாரு, நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே தானே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னதும் அவன் உடனே ஆமான்னு சொன்னதுமே, நான் அப்படி உன்ட்ட எதுவுமே சொல்லவே கிடையாது, நீ யார் எதுக்காக அப்படி போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு மறந்து போயிட்டேன், நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு வேமா அங்கேருந்து வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவள் வந்து அவங்க வந்துட்டு கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா போனதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அப்படின்னா நீ எனக்கு நிறைய வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னதும், நேற்று நைட்டு நீ எனக்கு வந்துட்டு பண்ண விஷயத்த நான் வெளியே சொல்லியிருந்தேன்னா உனக்கு நிலைமை வேறு மாதிரி ஆகிருக்கும், இப்போ உனக்கு வந்து 2 அறை தான் கொடுக்கணும், தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசாதான்னு சொன்னதும், நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஒத்துக்க வேண்டியதாகிடுது. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அவங்க 2 பேருமே ஒரே கிளாஸில் தான் பாஸ் படிச்சிருக்காங்க, அங்கே வந்துட்டு சாங் எல்லாமே ரெடி பண்ணது நம்மளோட மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதை எல்லாத்தையும் இந்த பொண்ணு திருடிட்டானு பேசிகிட்டு இருக்காங்க, சில பேர் இல்லைன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க, எது உண்மைன்னு தெரியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டவுட்டாக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா நம்ம வந்துட்டு நினைக்கிற மாதிரி நம்ம ஒய்ஃப் தான் நம்மளோட ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அந்த ஈவெண்ட்லேயுமே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே பேக் ஸ்டேஜில் வந்துட்டு ரெடியாக இருக்கா பாடுறதுக்காக. இவர் ரொம்ப சூப்பராக அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பாடின சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஆனால் வந்துட்டு திடீர்னு எங்கே போனீங்க, எதுக்காக வந்துட்டு எல்லாத்துலேருந்து மறைஞ்சிங்க, இப்போ எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நான் திரும்ப ரொம்ப சூப்பரான சாங் ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாரும் முன்னாடி வந்துட்டு கொண்டு வந்து பாடணும்னு நினைக்கிறது எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பர்ஃபார்மன்ஸுமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பின்னாடி ஹீரோயினோட மைக் ஆஃப் பண்ணி விட்டுறான் போல். இவ பாடுறதை பார்த்துட்டு எல்லாரும் கழுவி காரி துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன இப்படி கேவலமாக பாடிட்டு இருக்கா, வாய்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ எதுக்காக இன்னும் பயந்துட்டே வெளியே நின்றுட்டு இருக்கா, நீ உள்ளே வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் முன்னாடி நீ சாங் பாடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சூப்பராக அந்த சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபைனலாக நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவள் வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ மற்றவங்க மேலே பழியாக போட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் முன்னாடி வச்சு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இத்தனை நாளாக இவள் இவ்வளோ பெரிய பொசிஷன் அடைஞ்சது எல்லாமே வந்துட்டு இவளோட சாங் இவளோட ஃபைல்ஸை வச்சு தான், இவள் பெரிய ஃப்ராடுன்றதையுமே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் அப்படின்னா நீங்கள் வேணும்னே வந்துட்டு என்னை பிளான் பண்ணி இப்படி மாட்ட வச்சுருக்கீங்களான்னு சொன்னதும், நேற்றே நான் வந்து உன்ட்ட உண்மைகளை கேட்டேன்னா இல்லையா, நீ சொல்லியிருந்தேன்னா உனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமே நடந்திருக்காது, உன்ன மாதிரி ஃப்ராடுக்கெலாம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அவளை. அங்கே வந்து நம்ம ஹீரோயினை திரும்ப அவள் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே இவள் பயந்துட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் என்னோட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்னை தேடுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாளாக ஆயிடுச்சின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நீங்கள் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு என்னாலையுமே நம்ப முடியல, நான் உங்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஓகே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ எங்கே போன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்னோட அப்பா இன்னொருத்தவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அது வேறு யாரும் இல்லை இந்த மொம்முவோட அம்மாவை தான், அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவை என்னையுமே வீட்டை கூட துரத்தி போயிட்டாங்க, என்னோட அம்மாவுமே இறந்து போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, ஸோ வந்துட்டு நான் இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதை நினச்சி, அதனால தான் வந்து இந்த இதிலிருந்து ஒதுங்கி இருந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட்டு நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பிடுறா. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டு வந்து ரொம்ப நல்ல மாதிரி அழுதுட்டு ட்ராமா பண்ணுறா, என்னோட ஃபியான்சி என்கிட்ட பறிச்சிட்டாமான்னு சொல்லிட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க அப்பா கோவப்பட்டு அடிச்சுட்டு உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, உன்னோட சிஸ்டரோட வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேலை வைக்காதீங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர்மே எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி எங்கள் முன்னாடி வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்கிறதுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் என்னை பார்த்து பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா, நீ அடுத்தவங்கள வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் பொண்ணை வந்து யாருக்கும் வந்து பெற்று வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தவன்னு சொல்லிட்டு போட்டு அந்த லேடியுமே கணத்தில் அரைஞ்சிட்டு அவங்களையுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவங்க அப்பா உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீ எவ்வளோ தைரியம் தான் உன்னோட ஸ்டெப் மதர் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே கையை பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் இப்படி என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டு அவர் நீ யார் எதுக்காக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே உள்டாவாக பேசினதும் அப்போ அந்த மோமோ அப்பா இவர் தான் அந்த
ஜியா நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடறாரு. என் பொண்ணு மூமு ரொம்பவே நல்ல பொண்ணு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதும், நான் ஏன் வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவளை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும், இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ நல்ல பொண்ணு கிடையாது, இவ கேரக்டர் லெஸ்ன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை வாயை மூட வைக்கலைன்னா இப்போ வந்துட்டு நிலைமை ரொம்ப மோசமாயிரும், தெருவில் நீங்கள் நிற்கணும்னு சொன்னதும் அவங்க அப்பா நீ வாய மூடிட்டு பேசாமரு அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் இப்பயுமே வந்துட்டு என்னோட மருமையன் தான், அவள் தான் என்னோட உண்மையான பொண்ணு, ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுல, நீங்கள் என்னோட பொண்ணு மூமையுமே மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் வந்து என்னோட ஒய்ஃபோட பேச்சை மட்டும் தான் கேட்பேன், அவன் என்ன சொல்கிறாளோ அதான் நடக்கும்னு சொன்னதுமே அவங்க அப்பா உடனே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடாரு. நான் உன்னோட அப்பா இல்லைம்மா, நீ ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு, நம்ம கம்பெனிக்கு எதாகாமல் பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும், உங்களுக்கு எனக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோட அம்மாவை வந்து நீங்கள் எப்போ வீட்டை விட்டு இந்த லேடிக்காக அடித்து விரட்டி விட்டீங்களோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா, நீங்கள் ஒழுங்காக என்னோட அம்மாவோட லாக்கெட் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும், அதை ஆல்ரெடி நான் சேல்ஸ் பண்ணிட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், அது இன்றைக்கி வந்துட்டு ஏலத்துக்குமே போக போகுதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அந்த ஏலம் எடுப்போன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கிம்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர, அவளுமே ஒரு சிங்கர் போல், நம்ம ஹீரோ கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நியூஸில் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கா, பட் ஹீரோ இக்னோர் பண்ணுறான், அங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே வந்து நெக்லஸ் ஒன்று வந்துட்டு ஏலத்துக்கு வருது, நம்ம ஹீரோயின் அதை சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அவன் ஏலம் கேட்க ஆரம்பிக்கவுமே எல்லாருமே இந்த கிம்சிக்காக தான் அவர் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ வாங்கி ஹீரோ கையில் கொடுத்துட்றான், நான் உனக்கு வாங்கலை இவளுக்கு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இது எனக்கு வேணாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொன்னதும், நீ எது எப்படி வேணான்னு சொல்லுவேன், இது கண்டிப்பாக உனக்காக தான் வாங்கியிருக்கேன், நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே திரும்ப அவங்க அம்மாவோட அந்த பென்டென்ட் வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை வாங்க சொன்னதும் இவ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏலம் கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் விடுற மாதிரி இல்லை, ஹை லெவல் பெட் கட்டிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ காசுலாம் போட்டு வாங்க வேணும்னு சொன்னதும் நீ பேசாமல் இருன்னு சொல்கிறான். அவள் வந்துட்டு பேசாமல் அதுக்கப்புறம் அங்கேருந்து போக வேண்டியதாக இருது. அந்த பென்டென்ட்டையுமே வாங்கி நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கொடுத்துடுறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃபை வந்து நான் பெரிய வந்துட்டு ஸ்டார் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டியில் அந்த நெக்லஸை போட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த கிம்ச்சி அதே மாதிரியே ஒரு ஃபேக்காக நெக்லஸை போட்டு வந்துட்டு அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை அதை கொடுத்து நீ இதை வந்து வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் அவளுமே அதே மாதிரியே போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் வந்துட்டு அங்கே நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே உன்னோட நெக்லஸை காணாமல் எங்கன்னு சொல்லி கேட்டதும் தெரியலையே இப்போ தானே போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட கழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாரு இவ தான் போட்டிருக்கா, இவ தான் திருடி இருப்பா அப்படின்றத சொன்னதும் நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லும் போதே அதை அவட்ட இருந்து பறிச்சிடுறாங்க. இது இவளோடது, நீ எப்படி திருடி எடுத்துட்டு வந்திருக்க, இப்போ தான் நியூவாக வந்து நீ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ காசு இருக்குன்னு சொன்னதும் உனக்கே நல்லா தெரியும் கிம்ச்சி, நேற்று வந்துட்டு இதை நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஜி தான் எனக்காக கொடுத்தாருன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டா அவள் எனக்கெல்லாம் தெரியாதே இது என்னோடது தான் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே அவரே வந்துட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டா அவளோட அந்த ஃபேக்கான வந்து நெக்லஸை வந்து மாற்றி ஹீரோயினோட கையில் கொடுத்துடுறா. ஹீரோயின் இது ஒன்றும் என்னது கிடையாது, அதான் என்னோடதுன்னு சொன்னதும் நீ என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்க, உன்னோட ஃபேக்காக போட்டுட்டு வந்துட்டு என்னோடதை வந்து பறிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து நான் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அங்கே வந்துட்டு ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். உனக்கே தெரியும் இதை நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்ததும் அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க, இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. என்ன அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனுக்கு வந்து சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பியாகிடுறா. பிறகு அங்கே ஸ்டேஜுக்கு அந்த நியூ சிங்கரை கூப்பிடுங்க பாட்டு பாடட்டும்னு சொன்னதுமே அவளும் அதே மாதிரியே கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில ரொம்ப மட்டமான ஃபோட்டோஸ் எல்லாமே ஹீரோயினோடது அங்கே வந்து பின்னாடி வந்து போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே அழுதுட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறா. இங்கே எல்லாருமே ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே போய் லாக் பண்ணிக்கிறா கதவை. அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியும், யார் இதை பண்ணாங்களோ கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக நான் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறான்.
அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்து விசாரிக்க சொன்ன மாதிரி அந்த கிம்ச்சியும் மூமுமே ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த மூமோவை மீட் பண்ணுறதுக்காக உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறான். உடனே இவங்க காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டுச்சேக்கா, ப்ளீஸ் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, நீ தப்பு பண்ணிட்ட, பட் நீ அதை ஒத்துக்கறணும்ல, நீ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணு நான் சொல்கிற மாதிரின்னு சொன்னதும், என்னால் அதை வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அப்படின்னா நீ தெருவுக்கு வரதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அவங்க அம்மா திரும்பவுமே நான் தெருவுக்கு வரலாம் விரும்பலை, தயவு செஞ்சு நீ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி கேட்டு நடன்னு சொன்னதுமே அவளுக்குமே வேற வழி இல்லாமல் அதே மாதிரியே வந்துட்டு அவளுமே அதே மாதிரியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுறான். பிறகு அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். பிறகு அதோட இன்விடேஷனை அந்த கிம்ச்சிக்குமே கொடுத்ததும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து வர சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரெடியாகி வந்ததும் அப்போ அங்கே அவள் வந்துட்டு, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வெளியே தலை காட்ட மாட்டேன்னு நினச்சனே, எப்படி வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும், நான் எந்த தப்புமே பண்ணலன்றப்ப யாரை பார்த்து நான் வந்துட்டு பயப்படணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிம்ச்சியை வந்துட்டு பாஸ் உங்களை வந்து தனியாக மீட் பண்ணணுமான்னு சொன்னதும் அவங்க இருந்து போயிடுறா. எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவை பேசுகிற எல்லாத்தையுமே லைவாக இங்கே வந்து வெளியிட ஆரம்பிச்சிடுறான். நீ தானே நேற்று அதெல்லாமே பண்ணது, அந்த ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னதுமே, ஆமாம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் நடுவில் வருவாளா, நானும் மூவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேக் தான். அவளுக்கு வந்து ட்ரிங்க்ஸை கொடுத்து அவளை வந்துட்டு அந்த மாதிரி அந்த கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அவளை மிரட்டினதே நாங்கள் தான். அவளோட எல்லாத்தையுமே வந்து திருடி நாங்கள் இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டு அவள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே போட்டு உடச்சிடுறா. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே கழுவி ஊற்றிட்டு அவளுக்கு மெசேஜஸாக வர ஆரம்பிச்சிருது. அதை எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு அப்போ தான் புரியுது நம்ம ஹீரோ என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ எப்படி எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலான்னு சொன்னதும், நீ என்ன வந்துட்டு அவளுக்கு பண்ணையோ அதே தான் இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு, இப்போ எப்படி இருக்கு அவளோட கஷ்டம் உனக்கு புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த மூமோ பேசின அந்த ரெக்கார்டையுமே வந்து போட்டு விட்டுறான். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ, இப்போ நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை வந்துட்டு நான் காப்பாற்றிட்டேன்னா இதிலிருந்து இதுக்கப்புறம் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் உண்மையிலே பெரிய சிங்கர் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து அவட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சு, அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும், ஆமாம் அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணமே, நான் எப்பயுமே வந்து அவரை வந்து மறக்கவே மாட்டேன், நன்றியோடு இருப்பேன், நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோட்டையுமே அதே மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெரிய வந்து சிங்கர் ஆகிட்டாள், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, என்னோட ஒய்ஃப் வந்து சிங்கராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போ என்னோட பேரை சொல்லி அவளை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவளோட நேமை சொல்லி தான் என்னை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ டைம் ஆயிடுச்சு, இன்டர்வியூ முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவளுக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு, என்ன ரொம்ப நேரமாக நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தான் ரொம்ப வருஷமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ, நான் வந்து சாகிற வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னதும், அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுமே அதே டைலாக் அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.